வலைக்கம். வெல்கம் டு ஹெச்ஆர் கிச்சன். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது வந்து கறி சாப்பீஸ் செய்ய தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், மசாலா, கறி மசாலா தூள், மிளகாய்த்தூள், வெங்காயம், புதினா மல்லி, பச்சை மிளகாய். இது வந்து நம்ம என்ன செய்யணும், உப்பு கொஞ்சம் போட்டு இந்த மசாலாலாம் போட்டு அதில் ஆட் பண்ணி அதில் வந்து பரட்டி வச்சிடணும். வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சோ ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சோ அதை என்ன செய்யணும், எடுத்து பொரிக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது 1/2 கிலோ கறிங்க. இந்த கறிக்கு தான் எல்லாம் 2 வெங்காயம், பச்சை மிளகாய், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டிருக்கேன். பரட்டி காட்டுறேன். தேவையான அளவு உப்பு, கறி மசாலா தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கணும். இது ஒரு 1/4 மணி நேரம் இஞ்சி பூண்டுலாம் இதில் வந்து நல்லா இதாகிடும். உடனே செஞ்சால் அது சரி வராது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இப்படி பரட்டி இந்த கறியை நல்லா பரட்டி இதில் மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா வளர்கிற அளவுக்கு மசாலாலாம் எல்லாம் போட்டு பரட்டி விட்டு நீங்கள் இப்படி ஒரு 1/4 மணி நேரம் வச்சிடணும். 1/2 மணி நேரம் வச்சாலும் பரவாயில்லை, நம்ம டைம் தகுந்த மாதிரி இதை வச்சிடணும். அதுக்கு பிறகு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுக்கணும். நான் அதை சொல்கிறேன். இதை பார்த்து பொரிச்சிட்டு அப்புறமா அதை காட்டுறேன் எப்படின்னு. அடுப்பில் பேன் வச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சூடு வந்ததோட எண்ணெயை போட்டு எண்ணெயை ஊற்றி அதை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணிட்டேன். எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றுறேன். இதனால் 3 கரண்டி ஊற்றிக்கணும். எண்ணெய் 10 கரண்டி ஊற்றிக்கணும். சூடு வந்த பிறகு இந்த பரட்டி வச்சு மசாலா வச்சு பரட்டி வச்சுக்கணும் இல்லையா, அத்தைக்கு போடணும். இது வந்து 1/2 கிலோ கறிங்க. வெங்காயம் அதிகம் சாப்பிட்றவங்க நீங்கள் அதிகம் வெங்காயம் வேண்டாம் போட்டுக்கலாம். இந்த வெந்துடுச்சு, தீட்டு விடலாம். உள்ளும் சதையும் தாங்க பொரிக்கணும். சாப்பீஸுக்கு வந்து வெறும் சதை நல்லா இருக்காது, அது கலந்து தான் பொரிக்கணும். இந்த மார்க்கண்ண மாதிரி இந்த முள் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை இந்த மசாலா செஞ்சிலே போட்டு நான் பரட்டி வச்சுட்டேன். இந்த மசாலா பரட்டினேன் இல்லையா, அதிலே போட்டு இந்த வெங்காயத்தை நான் பரட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும். பொரிஞ்ச பிறகு அதிலே இந்த வெங்காயத்தை போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு தான் அந்த கறியை போடணும். நல்லா வேகட்டும்.
அரிசி வெந்துருச்சுங்க. அதில் எடுத்துக்கிறேன் பாருங்கள், நல்லா தெரியும் சொன்ன மாதிரி நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தனி பிளேட்டுக்கு மாற்றிடணும். வெங்காயத்துக்கு எந்த மசாலும் தேவையில்லை, நம்ம பரட்டின செட்லேயே போட்டு பரட்டிட்டு இந்த உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. வெங்காயத்தை போடுறாங்க, தண்ணிலாம் போடக்கூடாது, எண்ணெயில் தான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், லாஸ்ட்டில் தான் மல்லி மிளகாய் போட்டு அது கடைசியாக எந்த பெருசாக மல்லி மிளகாய் அதில் வைக்கணும். வெங்காயம் நல்லா வெந்து வரணும், அதுதான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பிட ஒரு 10 நிமிஷம் ஆகும் வெங்காயம் மூடுறதுக்கு. வெங்காயம் பாருங்கள் எப்படி வந்துச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வந்துருச்சு. வந்த பிறகு நம்ம பொரிச்சுக்கணும் கறி, அது ஒன்று ஒன்றா இருக்கும், அதில் போட்டுக்கணும். புது வெங்காயத்தை போட்டு இது கட் பண்ணி இது கட்டி ஒன்று வெங்காயத்தை போட்டு அதில் இது ரசம் வச்சு இல்லை தேங்காய் பால் வச்சுக்கணுங்க. அது மாதிரி தேங்காய் பால் வச்சு இதில் ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கறி மட்டும் நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சு தான் சாப்பிட்டு நல்லா இருக்கணும். இதுதான் கறி சாப்பிட்டு ரெடி. இப்போ பிளேட்டில் வச்சு காட்டுறேன், நீங்கள் தான் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிளேட்டில் வச்சு காட்டுறேன், ஒரு 5 நிமிஷம் ஆகும். பிளேட்டில் வச்சு காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.